நடத்துவே. ஆஹா என்னாலும் போஷிப்பே. நல்மேய்ப்பர் இயேசுவே, எனக்கொன்றும் குறைவில்லை. நல்மேய்ப்பர் இயேசுவே. கர்த்தரை தேடிடும் மாந்தருக்கோ ஒரு குறை என்றும் இல்லை. கர்த்தரை தேடிடும் மாந்தருக்கோ ஒரு குறை என்றும் இல்லை. கர்த்தரை தேடுவோம் நித்தியம் சேருவோம். கர்த்தரை தேடுவோம் நித்தியம் சேருவோம். கண்ணீரம் இல்லை. ஆஹா கவலை அங்கில்லை. கண்ணீரங்கில்லை. ஆஹா கவலை அங்கில்லை. நல்மேய்ப்பர் இயேசுவே, எனக்கொன்றும் குறைவில்லை. நல்மேய்ப்பர் இயேசுவே. இயேசு கிறிஸ்து தம் மகிமையிலே குறைகளை எல்லாம் நிறைவாக்குவார். இயேசு கிறிஸ்து தம் மகிமையிலே குறைகளை எல்லாம் நிறைவாக்குவார். நிறைவான இயேசு வந்திடுவார். நிறைவான இயேசு வந்திடுவார். குறைகள் ஒழிந்திடும். ஆஹா கரைகள் மறைந்திடும். குறைகள் ஒழிந்திடும். ஆஹா கரைகள் மறைந்திடும். நல்மேய்ப்பர் இயேசுவே, எனக்கொன்றும் குறைவில்லை. நல்மேய்ப்பர் இயேசுவே, எனக்கொன்றும் குறைவில்லை. நல்மேய்ப்பர் இயேசுவே. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், பலியிடுவதை பார்க்கிலும் நீதியும் நியாயமும் செய்வதே கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். நாம் அநேக பலிகளை ஆண்டவரிடத்தில் கொண்டு வருகிறதை பார்க்கிலும் நீதியும் நியாயமும் செய்வதுதான் கர்த்தருக்கு பிரியமாம். கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நாம் அறிந்து கொண்டு அதை நாம் செயல்படுத்த ஆரம்பித்தோமானால் அவர் பிரியம் நம்மேல் இருக்கும் அல்லவா. இந்த கர்த்தருக்கு பிரியமான காரியம் என்னவென்றால், நீ அநேக பலிகளை கொண்டு வந்து செலுத்துவதை காட்டிலும் நீ நீதியும் நியாயமும் செய்ய வேண்டும், என் வார்த்தைகளை கை கொண்டு நடக்க வேண்டும் என்பதாக ஆண்டவர் சொல்லுகிறார். சவுலை ராஜாவாக்கின பிறகு சாமுவேல் சவுலிடத்தில் சொல்லுகிறார், நான் வரும் அளவும் நீ அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லும் அளவும் 7 நாள் நீ காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையாக சாமுவேல் சவுலுக்கு சொல்லி இருந்தான். ஆனால் பாருங்கள், பெலிஸ்தியர்கள் நெருங்கி வந்துவிட்டார்கள், எதிராளிகள் யுத்தம் செய்ய வந்துவிட்டார்கள். ஜனங்கள் எல்லாரும் இந்த எதிரிகளை பார்த்தவுடனே சிதறி ஓடுகிறார்கள். ஐயோ, சாமுவேலும் இன்னும் வரவில்லையே, வருவேன் என்று சொன்னார், இன்னும் வர தாமதமாகிறதே என்று சொல்லி அவசரப்பட்டு இந்த சவுல் சமாதான
சமாதான பலிகளையும் சர்வாங்க தகன பலிகளையும் கொண்டு வர சொல்லி அங்கு வேகமாக ஆண்டவருக்கு பலியிட்டு விட்டால் ஆண்டவருடைய கோபம் தீர்ந்து போய்விடும், அப்பொழுது எதிரிகள் நம்மை விட்டு போய்விடுவார்கள் என்று எண்ணி சவுல் என்ன பண்ணினான்? அவசரப்பட்டு சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்திவிட்டான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இப்படி அவன் செலுத்துகிற போது ஆண்டவருடைய இருதயம் துக்கப்பட்டது. அவன் அந்த ஆண்டவருடைய கோபத்துக்கு ஆளாகிவிட்டான். சாமுவேல் அங்கு வந்து, என்ன காரியம் செய்து விட்டீர்? நான் வருவதற்குள் ஏன் இந்த காரியத்தை நீர் செய்தீர் என்று ராஜாவாக இருக்கிறவன் செய்யக்கூடாத, ஆசாரியர்கள் மாத்திரம் செய்யக்கூடிய அந்த நாட்களில் செய்ய வேண்டிய அந்த பலியிடுகிற காரியத்தை இந்த சவுல் செய்தது நிமித்தமாக பலிகளை காட்டிலும் நீர் எனக்கு செவி கொடுப்பது தானே பிரியம், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பது தானே பிரியம், நீர் இந்த காரியத்தில் மதியில்லாமல் நடந்து விட்டீரே, காத்திரு என்று சொன்ன அந்த வார்த்தையை கேட்டு கீழ்ப்படியாமல் போனீரே என்று சொல்லி சாமுவேல் சவுலை கடிந்து கொண்டதாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் பாருங்கள், நாமும் இப்படித்தான் ஆண்டவருக்கு பலி செலுத்துகிறேன், துதி பலி செலுத்துகிறேன், ஸ்தோத்திர பலி செலுத்துகிறேன், எத்தனையோ விதவிதமான காரியங்களை நான் ஆண்டவருக்காக செலுத்துகிறேன், காணிக்கையெல்லாம் செலுத்துகிறேன், என்னென்னவோ செலுத்துகிறேன் என்றெல்லாம் நாம் சொல்லுகிறோம். ஆனால் நீதியும் நியாயமும் செய்வதுதான் கர்த்தருக்கு பிரியம் என்று வேதம் சொல்லுகிறதே. அவர் என்ன சொல்லி இருக்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று மரியாள் அன்றைக்கு கானாவர் திருமண வீட்டில் வெறுமையான கச்சாடியில் அங்கு திராட்சை ரசம் தீர்ந்து போய் இருக்கிற அந்த சந்தர்ப்பத்தில் மரியாள் சொல்லிவிட்டு சென்றதை நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை கடைபிடித்து நீதியும் நேர்மையுமாக ஆண்டவருடைய வழிகளில் நடப்பதுதான் கர்த்தருக்கு பிரியமே தவிர இந்த பலி செலுத்துவது நாம் ஆண்டவருக்கு பிரியமானது அல்ல. இந்த பலி செலுத்துவதை காட்டிலும் நீதியும் நேர்மையும் செய்வதுதான், நியாயமும் செய்வதுதான் அவருக்கு பிரியம். பலிகளும் அவருக்கு தேவை. துதி பலி, ஸ்தோத்திர பலி, காணிக்கை பலி, ஆண்டவருக்கென்று நம்முடைய சரீரத்தை ஒப்பு கொடுக்கிற ஜீவ பலி எல்லாமே தேவை. ஆனால் இவைகள் எல்லாவற்றை காட்டிலும் நீதியும் நியாயமும் செய்வதுதான் கர்த்தருக்கு பிரியம் என்று வேதம் சொல்லுகிறபடினால், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை அப்படி நீதியும் நியாயமும் நிறைந்ததாக இருக்கட்டும். நீர் சொன்னதை நான் செய்ய வேண்டும், நீர் செய்யக்கூடாது என்று சொல்லியிருக்கிறதை நான் செய்யாதிருக்க வேண்டும், எனக்கு அந்த பலன் தாரும் என்று இந்த காலை நேரத்தில் ஆண்டவரை நோக்கி பார்த்து நாம் ஜெபிப்போமா? ஏனென்றால் நாம் பலி செலுத்துவதை பார்க்கிலும் கர்த்தருக்கு பிரியமானது என்னவென்றால் நீதியும் நியாயமும் செய்து அவர் நமக்கு சொன்னதை செய்வதுதான் அவருக்கு பிரியம். அவருக்கு பிரியமானதை செய்தால் நாம் அவரால் ஆசீர்வதிக்கப்படுவோம் அல்லவா? இப்போ நாம் ஆண்டவரை நோக்கி அதற்காக ஜெபிக்க போகிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். இந்த காலை நேரத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நாங்கள் உயர்த்தி துதிக்கிறோம். ஆண்டவரே, பலியிடுகிறதை பார்க்கிலும் நீதியும் நியாயமும் செய்வதுதான் கர்த்தருக்கு பிரியம் என்று நீர் எங்களுக்கு சொல்லி இருக்கிறீர். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் எத்தனை விதமான பலிகளை நாங்கள் செலுத்தினவர்களாக இருந்தாலும் இப்பொழுது செலுத்தி கொண்டிருந்தாலும் நீர் எங்களுக்கு என்ன சொல்லுகிறீரோ அதை நாங்கள் கடைபிடிக்கிறவர்களாக, அப்படிப்பட்ட கீழ்ப்படிதலின் இருதயம் எங்களுக்கு உண்டாயிருக்கும்படியாக, நீதியும் நியாயமும் செய்யும்படியாக எங்களை எப்பொழுதும் நீர் காத்துக்கொள்ள வேண்டும். உமக்கு பிரியமானவர்களாக நீர் எப்பொழுதும் எங்களை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று உம்முடைய கரங்களில் எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீர் செய்ய வேண்டும் என்று சொன்னதை செய்யவும், செய்யக்கூடாது என்று சொன்னவைகளை செய்யாதிருக்கவும் எங்களுக்கு வேண்டிய பலனை தாரும். நாங்கள் அப்படி நீதியும் நியாயமும் செய்து கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நிச்சயமாய் நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.